யாரால மனச ஒருநிலைப்படுத்த முடியுமோ அவங்களுக்கு சாத்தியம். மனச ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது மேனிஃபெஸ்டேஷனுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பௌர்ணமி யோகத்துல பிறந்த எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பயங்கரமா வேலை செய்யும். உங்களோட தெரிந்த ஜாதக ஆட்களுக்கு மூலியமா நீங்க கேட்டு பாருங்க, கண்டிப்பா பலிக்கும். பௌர்ணமி யோகத்துல பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுவும் முக்கியமா சொல்லக்கூடிய வைகாசி விசாகம், இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலியமா உங்க மனபலம் மூலியமா அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்துல செய்யும்போது உங்களோட எல்லா விஷயங்களும் கிடைக்கும். இத மக்களாகிய நீங்க பிரயோகப்படுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்துல நீங்க அதுல என்ஜாய் பண்ணணும். அதுல ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனந்தேகி, வித்யாந்தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. சித்தயுக சேனல் மக்களுக்கு என்னோட மனமார்ந்த வணக்கங்கள். இப்போ எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு பத்தி ஒரு ஆசை வருதுங்க. எப்படி நம்ம நினைச்சதை சாதிக்கிறது? மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஃபேமஸாகவும் ஆயிடுச்சு. நிறைய அங்கங்க தியான பயிற்சி, அது மூலியமா ஒரு விஷயத்தை எப்படி நம்ம ஈர்ப்பு பண்றது, ஒரு பொருளை வச்சு நம்ம எப்படி ஈர்ப்பு பண்றது, ஒரு நம்பர்ஸை வச்சு எப்படி ஈர்ப்பு பண்றது, இது சாத்தியமா? இதுக்கெல்லாம் மேல ஒரு முக்கியமான கேள்வி, இது சாத்தியமா? இது நிறைய இதுலயும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு இது மாதிரி, அதாவது ஒரு அசோசியேஷன் மாதிரி கொண்டு அது ஒரு மீட்டிங் நடத்தி அதை எப்படி நம்ம இது பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமா பெரிய பெரிய ஜாம்பவாங்கலாமும் ஆகியிருக்காங்க. சில பேர் அவங்களுக்குள்ளேயே வச்சுட்ட ஜாம்பவாங்கள் சொல்லாம தெரியாமையும் இருக்காங்க. இதை மற்றவர்களுக்கு தெரிய வச்சு அவங்க ஜாம்பவாங்கலாமும் ஆகியிருக்காங்க. இப்போ இதனால என்னென்ன நன்மைகள், இது சாத்தியமா அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது சாத்தியம். எப்படி சாத்தியம்? யாரால மனச ஒருநிலைப்படுத்த முடியுமோ அவங்களுக்கு சாத்தியம். மனச ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது மேனிஃபெஸ்டேஷனுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சந்திர ஆதிக்கம், அந்த சந்திர ஆதிக்கம் குழப்பம் உள்ளவங்களுக்கு, சம்சயம்ங்கிற டவுட் இருக்கிறவங்களுக்கு இது என்ன பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாது, சார்ஜ் ஏறாது. ஆனா யாருக்கு இந்த மனம் ஒருநிலைப்படுத்த முடியுமோ, இதுல ஒன்னு நான் சொல்லுவேன். பகவான் உங்கள் நேர்ல வரார், 1,00,000 வாட்டி இது நினைச்சிட்டனா இது நடக்கும் நீ அப்படின்ட்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு உங்களுக்கு வரம் கொடுத்துட்டு போயிட்டார். நீங்க 1,00,000 வாட்டில ஒரே ஒரு வாட்டி தான் நினைக்கணும், மற்ற வாட்டிலாம் நினைச்சிட்டீங்க. அந்த 1,00,000வது வாட்டி நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு சம்சயம் வந்துருச்சு, டவுட் வந்துருச்சு. இது நம்மளுக்கு சாத்தியமா, நடக்குமா, சும்மா தானா சொல்லிட்டு போயிருக்காரா அப்படின்ட்டு. கொடுக்கிற நேரத்துல, அதாவது எல்லாம் செஞ்சுட்டே இருக்கும் போது கைனிப்பானைக்குள்ள கையை விட்டுடுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு எடுத்துக்கிறது. யானை கைய இதுவாலேயே மண்ணை வாரி போட்டுச்சுன்னுவாங்க, அந்த மாதிரி நம்மளே எடுத்துக்கிற விஷயம்.
இந்த எண்ணங்களை வந்து யாரால ஆற்றலை படைச்சிக்க முடியுமோ, அதை நிலைநாட்டிக்க முடியுமோ, யாரால கடகாத்திரமா வச்சுக்க முடியுமோ, கண்டிப்பா மேனிஃபெஸ்டேஷன் பலிக்கும். பௌர்ணமி யோகத்துல பிறந்த எல்லா குழந்தைங்களுக்கும், எல்லா மக்களுக்கும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பயங்கரமா வேலை செய்யும். உங்களோட தெரிந்த ஜாதக ஆட்களுக்கு மூலியமா நீங்க கேட்டு பாருங்க, கண்டிப்பா பலிக்கும். பௌர்ணமி யோகத்துல பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து, அதுவும் முக்கியமா சொல்லக்கூடிய வைகாசி விசாகம், தைப்பூசம், மாசி மகம், இந்த மாதிரி நோட்டபிளான இருக்கிற பிறந்தவங்களுக்கு ரொம்ப வேலை செய்யும். ஸோ மற்றவங்களுக்கு வேலை செய்யாதா அப்படின்னா நல்ல வளர்ப்பிரியான் தான் வேலை செய்யும். சந்திரனால பாதிக்கப்பட்டு சந்திரன் வந்து ரொம்ப பலம் இல்லாத ஒரு ஜாதகர்களுக்கு இது மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாதுன்னு கிடையாது, கொஞ்சம் சிரமப்படணும், அவ்வளவுதான். ரொம்ப சிரமப்படணும், எட்டி பிடிக்கணும். அந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து அவ்வளவு ஒரு ஈர்ப்பு உண்டுங்க. நம்மள என்ன வேணாலும் பண்ண முடியும். நான் சொன்ன மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு கண்டென்ட் சொன்னேன், அது வந்து பிராப்தம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனா மேனிஃபெஸ்டேஷன் வந்து அம்பாலோட அனுகிரகத்தின்படி. சந்திரன் பலம் வேணும்னா அம்பாலோட அனுகிரகம் வேணும் இல்லையா? அதனால அம்பாலோட அனுகிரகத்தினால பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமா இந்த மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யும். சந்திரனை பார்க்கறது, அம்மாக்கு நமஸ்காரம் பண்றது, சந்திரன் பார்த்து அப்படியே தியானம் பண்றது, சந்திரனை பார்த்துக்கிட்டே தியானம் பண்றது, சந்திரனை நினைத்து தியானம் பண்றது, இதெல்லாம் வந்து சந்திராஷ்டமானி கூட உங்களுக்கு வேலை செய்யாம போயிடும். மேனிஃபெஸ்டேஷன் இஃப் யூ டூ இன் ரைட் வே, இஃப் யூ டூயிங் இன் ரைட் வே, உங்களுக்கு கரெக்டா வேலை செய்யும். எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு தப்பான ஒரு கண்ணோட்டம் போகவே போகாது. அந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷனை யார் யாரெல்லாம் வந்து அது வந்து கரெக்டான ஒரு பாதையில பிரயோகப்படுத்துறீங்களோ செய்ய முடியும். சந்திர பலம் இல்லாதவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்மி தாங்க. ஆனா சந்திர பலம் எப்படி ஏற்படுத்திக்கணுங்கிறது சில ட்ரிக்ஸ் இருக்கு. அது நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஒரு வீடியோல சொல்றதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். என்னால வந்து நிறைய பேருக்கு இந்த ஆர்டிசம், இந்த மைண்டு சம்பந்தமான இது பண்றவங்களுக்கு எல்லாம் நான் நிறைய கவுன்சிலிங், அவங்களுக்கான விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சந்திர பலம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சரி. ஸோ நல்ல மேனிஃபெக்சர் பண்ணணும் அப்படின்னா சந்திர பலம் இம்பார்ட்டன்ட். விதியே மாற்றக்கூடிய சக்தி இதுல உண்டு. நான் மணிக்கு வந்து பிராப்தம் வேணும்னு சொன்னல, ஆனா சந்திர பலம் இருக்கிறவங்களால அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலியமா, உங்க மனபலம் மூலியமா அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்துல செய்யும்போது உங்களோட எல்லா விஷயங்களும் கிடைக்கும். இத வந்து மக்களாகிய நீங்க பிரயோகப்படுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்துல நீங்க வந்து அதுல என்ஜாய் பண்ணணும். அதுல வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, எனக்கு இது இல்லைன்னு நினைக்காத ஒரு வாழ்க்கையை நீங்க வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் பிரயோகப்படுத்துங்க, அது சந்தோஷமா இருங்க. we can, you can, I can. இன்னொரு நல்ல கண்டென்ட்ல பார்ப்போம். சர்வம் புவனேஸ்வரி.